வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட இந்தியா vs நியூசிலாந்து மேட்ச்க்கான ட்ரீம் 11 டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 6 டீம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த 6 டீம்ஸ்க்கும் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி எந்தெந்த கான்டெஸ்ட்டில் கொண்டு போய் அந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் கொண்டு போய் விளையாடலாம் அப்படின்ற ஒரு சஜஷனும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபஸ்ட் டீமில் யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு அப்படின்னா இந்த 7 பேர்லேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை ஹெட் டு ஹெட் அண்ட் தென் ஸ்மால் லீக் அண்ட் தென் மினி கிராண்ட் லீக்ல இந்த டீமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் டீம். செகண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். செகண்ட் டீமில் இந்த 8 பேர்லேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் டீமை கிராண்ட் லீக்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து லைக் 2 டீம்லேயும் வந்து பவுலிங் டீம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பேசிஸில் இந்த டீம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த டீம் வந்து ரொம்ப ரேர் சினரியோவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், கிராண்ட் லீக்ல நீங்கள் ட்ரை பண்ணி இந்த ஃபார்மேட்டில் இன்றைக்கி மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கும். அண்ட் தென் பவுலர்ஸை நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஸ்வாப் பண்ணி மல்டிபிள் டீம்ஸாக இதையே கொண்டு போய் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா சூப்பராக ஏதாவது ஒரு டீம் கிளிக் ஆச்சுன்னா கிராண்ட் லீக்ல நல்ல ரேங்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து தேர்ட் டீம். ஸோ சாரி, இது தேர்ட் டீம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து செகண்ட் டீம். தேர்ட் டீமில் யாரெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை ஹெட் டு ஹெட் அண்ட் தென் ஸ்மால் லீக் அண்ட் தென் மினி கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பேசிஸில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோர்த் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஃபோர்த் டீமில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபோர்த் டீமுக்கு தேர்ட் டீமுக்கு ஆப்போசிட் லைக் நியூசிலாந்து பிளேயர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற பேசிஸில் இதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ தட் இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் வந்து ஹெட் டு ஹெட் அதே மாதிரி ஸ்மால் லீக் அண்ட் தென் மினி கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் டீமில் யாரெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து பிளேயர்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனாகவும் இந்தியன் பிளேயர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் மினி கிராண்ட் லீக் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். மினி கிராண்ட் லீக் போகும்போது சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் கிராண்ட் லீக் போகும்போது ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டனோடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் டீம் சிக்ஸ்த் டீமில் நீங்கள் வந்து இந்தியன் பிளேயர்ஸை வந்து யாராவது ஒருத்தர் கேப்டனாகவும் நியூசிலாந்து பிளேயர்ஸ் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் மினி கிராண்ட் லீக் அண்ட் தென் கிராண்ட் லீக்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் போகும்போது ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கோடையும் மினி கிராண்ட் லீக் போகும்போது சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கோடையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 6 டீமும் வந்து ஒரே கான்டெஸ்ட்டில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஒரு மினி கான்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்படி அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் உங்களுக்கு வரும். எடுத்தோடனே எல்லாத்தையும் எடுத்து போய் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணாதீங்கன்றது தான் என்னோட சஜஷன். அண்ட் தென் இந்த டீமில் உங்களுக்கு யாராவது ஒரு பிளேயர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேயர் உங்களுக்கு எந்த பிளேயர் வேணுமோ அவங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களோட கிரிக்கெட்டிங் நாலேஜ் அண்ட் தென் ட்ரீம் 11 எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த டீமை எடிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வந்து இந்த டீம்லாம் சூப்பராக உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கும் அப்படின்ற எந்த அஷ்யூரிட்டி வந்து நான் கொடுக்கல. ஸோ இது வந்து என்னோட டெம்ப்ளேட் படி நான் கொடுக்குற 6 டீம். ஸோ நீங்கள் இதையே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி உங்களுக்கு ஃபேவராக அந்த டீமை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது என்னோட டீம்ஸ் அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ட்ரீம் 11 டீம்ஸ் அந்த ட்ரீம் 11 ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.